இந்திய சீன எல்லையில் இருந்து இரு நாடுகளும் படைகளை திரும்ப பெற்றதால் அமைதி ஏற்பட்டுள்ளது என அதிபர் ஜி ஜின்பிங் உடன் சந்திப்புக்கு பிறகு பிரதமர் மோடி தெரிவித்தார். ஜப்பான் பயணத்தை முடித்துக்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி 7 ஆண்டுகளுக்கு பின் நேற்று சீனா சென்றார். அங்கு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின் அங்குள்ள ஹோட்டலுக்கு சென்ற பிரதமரை வரவேற்கும் விதமாக இந்திய பாரம்பரிய இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. தற்போது சீனாவின் தியான்ஜின் நகரில் இன்றும் நாளையும் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் அந்நாட்டு அதிபர் ஜி ஜின்பிங்கை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். கடந்த 2020 ஜம்மு காஷ்மீரின் லடாக்கில் உள்ள கல்வாய் பள்ளத்தாக்கில் இந்திய சீன படைகளுக்கு இடையில் மோதல் ஏற்பட்டதை அடுத்து இருநாட்டு உறவும் பாதிக்கப்பட்டது. பல கட்ட பேச்சை தொடர்ந்து எல்லை பகுதியில் இருநாட்டு வீரர்களும் ரோந்து பணியில் ஈடுபடலாம் என கடந்த ஆண்டு முடிவு செய்யப்பட்டதை அடுத்து மோதல் முடிவுக்கு வந்தது. இந்த சூழலில் சீன அதிபர் ஷூ ஜின்பிங் உடன் பிரதமர் மோடி இன்று பேச்சு நடத்தினார். எல்லை பிரச்சனையில் சுமூக முடிவு காண இருவரும் ஆலோசனை நடத்தியதாக வட்டாரங்கள் தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக 2024ஆம் ஆண்டு ரஷ்யாவின் கசானாவில் நடந்த பிரிக்ஸ் அமைப்பு மாநாட்டில் பிரதமர் மோடியும் சீன அதிபரும் சந்தித்து பேசினர் என்பது குறிப்பிடத்தக்கது. பின்னர் பிரதமர் மோடி கூறியதாவது: இந்திய சீன எல்லையில் இருந்து இரு நாடுகளும் படைகளை திரும்ப பெற்றதால் அங்கு அமைதி உறுதிநிலை உருவாக்கப்பட்டு உள்ளது. இந்திய சீனா ஆகிய 2 நாடுகளுக்கு இடையேயான உறவு மனித குலத்தின் நலனுக்கு வழிவகுக்கும். மேலும் உறவுகளை வலுப்படுத்த வேண்டுமென உறுதி பூண்டுள்ளோம். இரு நாட்டு உறவால் 280 கோடி பேருக்கு பலன் கிடைத்துள்ளது. இவ்வாறு அவர் கூறினார். சீனாவும் இந்தியாவும் பழம்பெரும் நகரம் கொண்ட நாடுகள். நாங்கள் உலகின் 2 அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகள். இந்தியா சீனா ஆகிய 2 நாடுகளும் நல்ல அண்டை நாடாகவும் நண்பர்களாகவும் ஒன்றிணைவது மிக முக்கியம். இவ்வாறு ஜி ஜின்பிங் கூறினார்.